ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம எக் மேகி தான் செய்ய போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வெறும் மேகி செஞ்சாவே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம இதிலே எக் போட்டு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம். இதில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது காயட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இதுலேயே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இந்த ஒரு ஓரமாக இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இதில் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன், 3 மேகிக்கு. இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். அப்படி தனியாக லைட்டாக அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் முட்டையை. நான் நான்ஸ்டிக் தவாவில் போடுறதால எண்ணெய் ஊற்றலை. இதில் நீங்கள் நார்மல் கடாயில் சேர்த்தா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த முட்டையை ஊற்றுங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்துச்சு பாருங்க முட்டை. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவிடலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதுல நம்ம 3 மேகி எடுத்திருக்கோம். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருவேன் நானு. அவ்வளவுதான். இது கொதி வரணும். இதுல லைட்டா கொஞ்சம் அப்படியே சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த முட்டை வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதுக்குதான் இந்த சால்ட்டு. மேகில ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கொதி வந்துச்சு பாருங்க. இதுல நம்ம இந்த மேகி 3 பாக்கெட் மேகி மசாலாவை இதுல போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச மேகியும் இதிலே போட்டுடலாம். 3 மேகி பாக்கெட்டு. நம்ம இதில் 3 முட்டை 3 மேகி பாக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மேகி கொஞ்சம் நல்லா வேகணும். இது வேகட்டும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா இந்த மேகி மசாலா, மேகி, எக்கு இது எல்லாம் நல்லா கலந்து நல்லா இது வெந்து வரணும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. இது போல நீங்க செஞ்சீங்கன்னா எப்பயுமே இதே போலவே செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது.
இப்போ பாருங்க நல்லா மேகி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. பாருங்க எவ்வளோ ஒரு அருமையா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்றலாம் போல இருக்கு. இப்போ இதில் வந்து மேலாக நம்ம லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல கமகமன்னு வாசனையோட எக் மேகி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.